மாங்காய் சீசன் ரொம்ப வந்துருச்சு. இப்போ மாங்காய் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி இந்த மாங்காய் வச்சு நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்றத காட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாங்காயெல்லாம் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும். இதெல்லாம் பால் இருக்கும், இந்த பாலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி வைக்கணும். வச்சுட்டு அதை சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போது நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சைஸில் கட் பண்ணாலே போதும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, மாங்காய் பச்சடி வந்து நம்ம வெல்லம் போட்டு பண்ணும்போது நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். இந்த வெங்காயம், அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்து வரும்போது அப்படி பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஸ்வீட்டில் இந்த பச்சை மிளகாய் காரம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும். இது அதுக்காக நான் வந்து 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா காஞ்ச உடனே ஆயில் வந்து நம்ம போட்டிருந்த வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு அளவாக இருந்தாலே போதும், நிறைய ஆயில் நமக்கு தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு போடுறோம். நான் வந்து இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3மே போட்டிருக்கேன். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அந்த வெங்காயத்தை போடுறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது வந்து ரொம்ப பொன்னிறமாக வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை அப்படியே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கீழே வச்சுக்கணும். இந்த பச்சை மிளகாய் வந்துட்டு இந்த வெங்காயம் 2ம் நல்லா வதங்கணும். இப்போது நம்ம போட்டிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மாங்காயை போடணும். நல்லா அந்த மாங்காயை கலந்து விட்டுக்கணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து லேசாக போட்டால் போதும். லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய்த்தூள். நம்ம குழம்பு மிளகாய்த்தூளும் போடலாம். காரம் வேணும் அப்படின்றவங்க வந்து ரெட் சில்லி போட்டுக்கலாம். ரெட் சில்லி போட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக கொடுக்கும். இதில் நம்ம காரம் போடும்போது தான் அந்த புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் ரொம்ப போட தேவையில்லை, கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு. எப்போவுமே நம்ம எந்த ஃபுட்டாக இருந்தாலும் ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போடும்போது தான் அது டேஸ்ட் நமக்கு நல்லா கொடுக்கும். அந்த இனிப்பு சுவையும் கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, போட்டிருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெல்லம் நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். பொடிச்சு வச்ச வெல்லத்தை அப்படியே இதில் போடணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மாங்காய் நான் போட்டிருக்கேன். இந்த 5 மாங்காய்க்கு ஒரு 1/4 கிலோ வெல்லத்துக்கு மேலே அதிகமாக போடும்போது தான் நமக்கு இனிப்பு கொடுக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணி, ஏற்கனவே இந்த வெல்லம் வந்துட்டு நமக்கு பாகு அது கொஞ்சம் தண்ணி தான் விடும். அதில் நமக்கு லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற அந்த வெல்லம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அந்த பாகு வர வர பாருங்கள் தண்ணி விடுது. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மூடி எடுத்து இதை அழகாக மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சோம் அப்படின்னம்னா இந்த மாங்காய் கரெக்டாக வெந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போது இந்த மாங்காய் பீஸ் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், மாங்காய் வந்து ரொம்பவும் வெந்துடக்கூடாது, கரெக்டான பதத்தில் வேகணும். ஏன்னா ரொம்ப வெந்துச்சுன்னா குழஞ்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம், நம்ம சூட்டோட கை வச்சிடக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இந்த பாகு எப்போவுமே வெல்லமோ சர்க்கரையோ பாகு இருக்கும்போது நம்ம சூட்டோட கை வச்சிடக்கூடாது.
வச்சோம் அப்படின்னா நம்ம கை வந்து கொப்பளிச்சிடும். அதனால் அப்படியே விட்டணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நம்ம மாங்காய் பச்சடி ரெடி. இந்த வெயில் காலத்தில் நிறைய மாங்காய் கிடைக்குது. இப்போ மாங்காய் சீசன். இந்த சீசனில் இந்த மாங்காய் அங்கே வச்சுருப்பேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பழமெல்லாம் வந்து அந்தந்த சீசனில் நம்ம சாப்பிட்டுட்டோம்னா தான். மாம்பழம் வந்து ஒரே ஒரு டைம் தான் இந்த சீசனில் எவ்வளோ நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம இப்போவுமே இதை யூஸ் பண்ணிக்கணும். இதே போல் நீங்கள் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இதை பாருங்கள், பச்சை மிளகாய், இந்த வெங்காயம், இது தனி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.